ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னா 5வது அத்தியாயம். சுஜாதா அவர்கள் எழுதின 5வது அத்தியாயம் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக் வந்து ஆஸ் யூஷுவல் சுஜாதா அவர்களோட ஒரு க்ரைம் த்ரில்லர் புக்கு தான். இதில் மெயின் கேரக்டர் வந்து அபூர்வா அப்படிங்கிற ஒரு பெண் தான் இதில் மெயின் கேரக்டராக வராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சுஜாதா அவர்களோட கணேஷ் வசந்த் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன், ரொம்ப ஃபேமஸான காம்பினேஷன் வந்து இதில் வராங்க. அவங்க ரெண்டு பேருமே லாயர்ஸ். கணேஷ் அப்படிங்கிறவங்க வந்து இஸ் அ சீனியர் லாயர் அண்ட் வசந்த் வந்து அவரோட அசிஸ்டண்ட் மாதிரி காட்டியிருப்பார். அண்ட் கணேஷ் வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு பர்சனாலிட்டி மாதிரியும், அண்ட் வசந்த் வந்து ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சன் மாதிரியும், அண்ட் ஹீ இஸ் வெரி யங் அண்ட் ஜோவியல் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான புக்கு. இதோட கதை என்னென்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டோரி தான். இந்த அபூர்வாங்கிற பெண்மணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மேகசின் கையில் வச்சுட்டு கணேஷ் அண்ட் வசந்த் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வராங்க அவங்கள மீட் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த மேகசீனை கொடுத்து அதில் ஒரு கதை வருது, அதை வாசித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாசித்து பார்க்குறாரு கணேஷ், வந்து வாசித்து பார்க்குறாரு. வாசித்து பார்த்துட்டு இதில் என்ன, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தானே அப்படிங்கிறாரு. அப்போது அபூர்வா சொல்கிறாங்க, சார் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி கிடையாது, இந்த ஸ்டோரியில் நடக்கிற எல்லா விஷயமுமே என்னோடய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டோரியில் நடக்கிற மாதிரி முதல் அத்தியாயத்துலேருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் என்னோட லைஃப் அப்படியே எழுதியிருக்காங்க. இது வந்து எப்படி நடந்தது என்னதுன்னு எனக்கு தெரியலை. அண்டு இந்த ஸ்டோரியில் வந்து 5வது அத்தியாயத்துக்குள்ளே நான் உன்னை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு கூட இந்த ஸ்டோரியில் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரியில் எழுதியிருக்கிறது எல்லாமே அப்படியே என் வாழ்க்கையில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக இந்த அபூர்வா வராங்க. ஸோ இந்த அபூர்வாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய டாக்டராக இருப்பார், ஒரு வசதியான வீட்டு பெண். ஸோ இந்த கேஸை வந்து கணேஷ் அண்ட் வசந்த் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த கதையோட கிளைமேக்ஸ் கிட்ட வரும்பொழுது இந்த அபூர்வாவோட ஹஸ்பண்ட் அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. ஸோ இதை வந்து அபூர்வா தான் செஞ்சுருக்காங்களா இல்லை வேறு யாராவது செஞ்சுருக்காங்களா, அண்ட் இந்த கதை எழுதுறது வந்து சும்மா ஒரு கேஸை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக யாராவது ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு பலவிதமான ஒரு கோணங்களில் கணேஷ் அண்ட் வசந்த் வந்து யோசித்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியில் இது யார் பண்ணினாங்க, இந்த மர்டரை வந்து யார் பண்ணினாங்க, அபூர்வாவோட ஹஸ்பண்டை யார் கொல்றாங்க அப்படிங்கிறத கணேஷ் அண்ட் வசந்த் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இதில் எழுதியிருப்பார். சூப்பராக இருக்குது இந்த கதை கூட, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. குட்டி கதை தான், ஜஸ்ட் 88 பேஜஸ் தான் இந்த ஸ்டோரி. இதை வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த ஸ்டோரியை நம்ம வாசிக்கும்போது சில படங்களில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சில க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். ரொம்ப சூப்பரான கதை, நல்லா இருந்தது. கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான், பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு நீட் க்ரைம் த்ரில்லர், பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனும் கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் நீட் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லுவா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பேஜ் டேர்னராகவே இருக்கும், நமக்கு லேக் ஆகாது. ரொம்ப ஒரு நல்ல புக் தான், நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்போது எஸ்பெஷலி பிகினர்ஸ், இப்போ குட்டி புக்காக படிக்கணும், சீக்கிரம் படித்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக் படிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.